தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் எங்களை நீ விளங்கச் செய்திடும் என்று ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடும். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடும். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆண்டவரே, விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவார் இல்லையே, விலையில்லா உம்முடைய கிருபையால் என்னை உகந்ததாக்கிடுமே. நீதான் ஆண்டவரை அடைக்கலம் என்று சொல்லி குயவனாகி ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து இந்நாளின் செய்தி நேரத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே, உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனாகி எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கினீர், இந்த உலகத்தை படைத்தீர். உலகத்தை அனைத்தையும் படைத்து
எங்களுக்கு எல்லா நல்வழியையும் ஏற்படுத்தி தந்தவர் நீர். உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த கடந்த நாட்கள் முழுவதும் பல்வேறு சிறப்புக்குரிய ஞாயிறு ஆராதனைகளிலே நாம் பங்கேற்றோம். இந்த நாள் சுற்றுச்சூழல் ஞாயிறாக இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். ஆண்டவருடைய படைப்பை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த படைப்பின் வழியாய் நாம் என்னென்ன காரியங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளின் சிந்தனை திருமறை பகுதிகள் நமக்கு வழங்குகின்றன. இந்த நாளின் கருப்பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு படைப்பு. ஆண்டவர் படைத்த சிருஷ்டி எல்லாம் விடுதலைக்காக பெருமூச்சோடு கூட குரல் எழுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளின் செய்தியின் கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. வாசித்த ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது என்ற ஒரு செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே வெளிப்படுத்துகிறார். இந்த உலகில் மனிதர்கள் உட்பட்ட எல்லா உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று சார்ந்துள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்றின் வளர்ச்சி அல்லது அழிவு இன்னொன்றில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவேதான் சுற்றுச்சூழலை குறித்து சிந்திக்கிற போது அடிப்படை கருத்தாக பிற உயிர்களோடு இசைந்து அல்லது இணைந்து வாழ்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கோஎக்ஸிஸ்டன்ஸ். எல்லா உயிர்களும், குறிப்பாக மனிதரும் மற்றவைகளை அதிகமாக சார்ந்திருக்கின்ற ஒரு நிலை. எல்லா உயிர்களும், குறிப்பாக மனிதரும் மற்றவைகளை அதிகமாக சார்ந்திருக்கிற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். மற்ற உயிர்களை கட்டுப்படுத்துவதில் திறமை கொண்டுள்ள ஒரு நிலையும், மனிதன் பிற உயிர்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு சிந்தனையிலே மனிதர் முற்பட்டு விட்டார். ஆகவே ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலை உருவாகியுள்ளது. மனிதனும் இயற்கையும் சீரான உறவிலே இல்லாத காரணத்தினாலே பல இயற்கை சேதங்கள் நடைபெறுவதை நாம் கண்டிருக்கின்றோம். த நேச்சுரல் டிசாஸ்டர். அநேக சூழ்நிலைகளை தற்காலத்தில் நாம் பார்க்கின்ற போது மாறிவரும் வானிலை முறைகளை நாம் காண்கிறோம். சேஞ்சிங் வெதர் பேட்டர்ன், ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர், அநேக காரியங்கள் நமக்கு அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை 2019ஆம் ஆண்டை நாம் எடுத்துக்கொண்டோமானால், கர்நாடக மாநிலத்திலே வெள்ளப்பெருக்கு என்பதை மையப்படுத்தி அநேக உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்த நிலையை நாம் கண்டிருக்கிறோம். இதே 2019ஆம் ஆண்டிலே கேரளாவிலே நடைபெற்ற வெள்ளப்பெருக்கை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். பீகார் மாநிலத்திலே நடைபெற்ற வெள்ளப்பெருக்கு, பீகாரிலே ஹீட் வேவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வெப்ப அலைகள், இவைகளெல்லாம் இந்த வானிலை முறைமைகளிலே மாற்றங்களை நாம் கண்டு வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் அநேக இடங்களிலே வறட்சிகள், கடல் மட்ட நீர் உயருதல், மழையின்மை, மண்வள அழிவு, போதுமான விளைச்சலை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, நிலத்தடி நீர் வறட்சி, வாட்டர் பொல்யூஷன் என்று அழைக்கின்றோம், நீர் மாசுபடுதல், இது போன்ற அநேக இயற்கை சேதங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர், அநேக காரியங்களை நாம் இந்த காலகட்டங்களிலே நாம் கண்டு வருகின்றோம். அதற்கு மேலாக புதிய புதிய நோய்களையும் நாம் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்கிற போது, மனிதனும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த சுற்றுச்சூழல் அல்லது படைப்புகளோடு
தனக்கிருந்த உறவை முறித்து கொண்டதினாலே ஏற்பட்ட விளைவுகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பலர் மனித தவறுகளை மறைப்பதற்காக, இந்த மனிதனுடைய குற்றங்கள் செய்வதை மறைப்பதற்காக அநேக நேரத்திலே நாம் சொல்லிவிடுகிற காரியம், இந்த இயற்கை சேதங்கள் அல்லது இயற்கையினால் பல்வேறு பாதிப்புகளை வருகிற போதெல்லாம் இறைவனால் அனுப்பப்பட்டவைதான் இந்த இயற்கை சேதங்கள் என்று சொல்லி நம்முடைய குறைபாடுகளிலிருந்து நாம் விடுதலை அடைந்து விடுகின்றோம். ஆனால் இது உண்மை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதையும் நாம் அறியப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். பல பொருளாதார திட்டங்கள், பல முன்னேற்றம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற வகையிலே முன்னேற்றம் ஒரு பக்கம் என்று திட்டங்கள் வகுத்தாலும் அது அடிப்படை மக்களுடைய வாழ்க்கையிலே அல்லது இயற்கையின் சூழ்நிலைகளிலே பல பாதிப்புகளை ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இயற்கை சேதங்கள் எல்லாம் நாம் திருமறையை மையப்படுத்தி கடவுளால் அனுப்பப்பட்டவை என்று சொல்வதை விட, இந்த இயற்கைக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவுகளிலே பல சீர்கேடான காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து அந்த இயற்கையோடு நல்லுறவு வைத்துக் கொள்வதற்கு அநேக திருமறை ஆலோசனைகள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, குறிப்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், ஆதாமை படைத்தார். எல்லாம் இயற்கையின் அனைத்து காரியங்களையும் இந்த படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பொதுவாக ஆதாம் என்பதற்கும் மனிதனையும் பூமியையும் குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தியிருக்கின்ற எபிரேய சொற்கள் மனிதனை குறிப்பிடுவதற்கு ஆதாம் என்றும் பூமியை குறிப்பிடுவதற்கு அதாமா என்றும் இந்த எபிரேய பதங்கள் இருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதனுக்கும் பூமிக்கும் இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவை நாம் இந்த திருமறையிலே காண முடிகிறது. ஆக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கடவுள் நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் மனிதரை வைத்தார். The Lord God took the man and put him in the garden of Eden to work it, to take care of it. இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை வைத்தார். அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Subdue it and rule over it. அநேக நேரத்தில் பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற திருமறை வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்வதினாலே சுயநலத்தோடு கூட கடவுள் கொடுத்த எல்லா விதமான அருட்கொடைகளை நாம் வித்தியாசமாய் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக எச்சரிப்புகள் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நிலம் மனிதனுடைய கொடுமையால் சபிக்கப்பட்டதாக மாறுகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை வெள்ளப்பெருக்கை குறித்து சொல்லுகிற போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கிற போது மனிதனுடைய கொடுமையின் விளைவுதான் இந்த வெள்ளப்பெருக்கு என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே சமயத்திலே இந்த விளைச்சலை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற சிந்தையிலே நிலத்திற்கு போதிய ஓய்வு கொடுப்பதற்கும் கூட தயக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து வருகின்ற இந்த சமுதாயம் மனிதகுலம் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனமும் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நிலத்திற்கு போதிய ஓய்வு கொடுத்தல் வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிலத்திலே ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட மரங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது
மரங்களை வெட்டுவதால் தீமைகள் ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றம் என்று சொல்லுகின்ற காலகட்டங்களிலே இந்த மரங்களை வெட்டி வீழ்த்துவதும், இன்றைக்கு விளைச்சலின் நிலங்கள் எல்லாம் வேறு விதத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமையின் காரணமாக இன்றைக்கு மனித உயிர்கள் வாழ்வதற்கே ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலே நிலத்திற்கு போதிய ஓய்வு கொடுத்தல் வேண்டும். உபாகமத்திலே வாசிக்கிறோம், மரங்களை வெட்டுவதால் தீமைகள் சமுதாயத்திற்கு ஏற்படும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே நீங்கள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் மரங்களை நடுதல் அவசியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற போது நாட்டு மக்களின் தீமையால் நிலம், பறவைகள், விலங்குகள் எல்லாம் அழிகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நாட்டு மக்களுடைய தீமையினாலே நிலம், பறவைகள், விலங்குகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சிந்திக்கிற போது இன்னொரு வசனமும் என் நினைவுக்கு வந்தது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த பூமியை கெடுப்பவர்களுக்கும் இறுதியிலே தண்டனை உண்டு என்ற ஒரு வசனமும் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி தண்டனையிலே பூமியை கெடுப்பவர்களும் இடம்பெறுவார்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆகைய எனக்கு அன்பானவர்களே, இன்று இந்த சுற்றுச்சூழலை, ஆண்டவருடைய படைப்பை குறித்து சிந்திக்கிற போது எல்லாவற்றையும் நல்லதென்று ஆண்டவர் உருவாக்கி மனுகுலத்திற்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து வந்தார். எப்பொழுது இந்த இயற்கையோடு நாம் ஒன்றித்து வாழ முடியாமல் சுயநலத்திற்காக அவைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோமோ, அப்பொழுதே இயற்கைக்கும் நமக்கும் ஒரு உறவு விரிசல் ஏற்பட்டது. அதனாலே பல தீமைகளை நாம் அனுபவித்து வருகின்றோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை சொல்லுகிற போது சொல்லுகிறார், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் உயிரற்றவைகளும் கடவுளின் வெளிப்பாட்டிற்காக காத்திருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை சொல்லுகிறார். All created beings, animated and inanimated, are waiting for the revelation of God. ஆக எனக்கு அன்பானவர்களே, மனிதனின் பாவத்தினாலே இந்த படைப்புகள் எல்லாம் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு இந்த பூமி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுகிற போது இந்த பூமி எல்லா வகையான நோய் கிருமிகளினால் நிறைந்திருக்கிறது. Today the earth is full of virus of all kind. The microscopic nano microorganism are threatening the very existence of human race. நுண்ணிய உயிர்கள் மனித இனத்தின் இருத்தலையே வாழ்வை அச்சுறுத்துவதாக இருக்கிறது. COVID-19 ஒரு பெரிய கொடிய நோயாக மாறியிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை முன்பெல்லாம் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா எந்த ஆபத்து இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்து சேருவோம்னு நினைப்போம். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே ஆரோக்கியமாக வீடு திரும்பினாவே போதும் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். The fear has entrapped humanity. பயம் என்பது மனித குலத்தை
சிக்க வைத்துள்ளது. இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, the fear of touching one another, ஒருவரை தொடுவதே பயமாக மாறிவிட்டது. fear of sitting in any place, எந்த இடத்திலும் அமர்வதற்கு பயந்திருக்கிறோம். the COVID-19 made all of us are untouchables. ஒருத்தர் கை கூட கொடுக்க முடியாம, ஒருத்தர் பார்க்க முடியாம நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த பூமியினுடைய கொடிய விஷக்கிருமிகள். அன்பானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் எல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது, ஆகையால் இந்த முழு படைப்பும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்திருக்கிறது என்று பவுலடிகளார் எழுதுகிறார். ஆகவேதான் சொல்லுகிற போது, பிரசவ வேதனை போலவே முழு படைப்பு வேதனைப்படுகிறது. இதற்கும் காரணம் என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனிதர்களின் மீறுதல்களினால் இயற்கையும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஆகவே என அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன் கடவுளின் மகனாக, அவருடைய பிள்ளையாக எப்படியாவது மாற வேண்டும் என்று முயற்சித்து அர்ப்பணிப்பது போன்று இந்த அழிவிலிருந்து இந்த இயற்கையை பாதுகாக்க, விடுவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இயற்கையோடு ஒன்றித்தவர்களாய் நாம் வாழ முற்பட வேண்டும் என்ற ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. கீர்த்தனை புத்தகத்திலே ஒரு அருமையான பாடல், ஆண்டவர் கொடுத்த அருட்கொடைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுது. இந்த பாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த பாடலிலே இந்த வரிகள் இவ்விதமாக வருகிறது: வாழ்வினை தாங்கிடும் விலங்கினங்கள், வானிசை பாடிடும் புள்ளினங்கள், வாழ்வினவு நமக்கு உணவு இந்திடும் வயல் நிலங்கள், வாழ்வையே இந்திடும் உயிரினங்கள், இவையெல்லாம் விடுதலைக்காக ஏங்கி தவித்திருக்கிறது. ஒருவேளை நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே என்று நாம் சொல்லுகிற போது, இந்த விலங்கினங்கள், பூமி, எவைகளெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டுமோ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, இவைகளெல்லாம் பிரசவ வேதனை அடைந்து எப்பொழுது விடுவு காலம் வரும் என்று ஏங்கி தவிக்கின்ற ஒரு நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே என்று சொல்லுகிற நாம் இதன் விடுதலைக்காகவும் பாடுபடுவதற்கு உழைக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பாட்டையும் தெரிஞ்சவங்க நீங்களும் சேர்ந்து பாடுங்க. ஆழ்கடல் ஆகாயம் விண் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள், ஆழ்கடல் ஆகாயம் விண் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள், சூழ்ந்திடும் தென்றல் நீர்மரங்கள், தூயனல் தேமலர் தீங்கணிகள், சூழ்ந்திடும் தென்றல் நீர்மரங்கள், தூயனல் தேமலர் தீங்கணிகள், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாடும் நினைந்திடுதே, என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே, நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆ வாழ்வினை தாங்கிடும் விலங்கினங்கள், வானிசை பாடிடும் புள்ளினங்கள், வாழ்வினை தாங்கிடும் விலங்கினங்கள், வானிசை பாடிடும் புள்ளினங்கள்,
வாழ்வுணவீந்திடும் வயல் நிலங்கள் வாழ்வையே ஏந்திடும் உயிரினங்கள். வாழ்வுணவீந்திடும் வயல் நிலங்கள் வாழ்வையே ஏந்திடும் உயிரினங்கள். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆ ஆ ஆ ஆ. இந்த பூலோகத்திலே படைத்த எல்லாம் ஆண்டவருடைய அருட்கொடைகள். இவைகள் ஒன்றொன்றும் நமக்கு பிரயோஜனமாய் இருப்பவை. ஆக இவைகளை நாம் பேணி காத்து எதிர்கால சந்ததிக்கு இந்த ஆண்டவர் படைத்த உலகத்தை பசுமையாக படைப்பதும் இப்பொழுது வாழுகின்ற நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஆக சர்வ சிருஷ்டியும் விடுதலை அடைய வேண்டும் என்பது, அந்த சர்வ சிருஷ்டியும் முழு மகிமைக்குள் வர வேண்டும் என்பதற்காக நாம் பாடுபடுதல் அவசியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலும் வெளிப்படுத்துகிறார். ஆக மனிதனுடைய கேடுகளினால் படைப்பும் துன்புற்று கொண்டிருக்கின்றது. ஆக இப்பொழுதும் படைப்பானது ஏமாற்ற அனுபவத்தோடு இருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஏனெனில் எதற்காக இந்த படைப்பெல்லாம் படைக்கப்பட்டதோ அந்த பணியை செய்து முடிக்க முடியவில்லை. ஆகவே இப்பொழுது படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் முழுமையாக நிறைவேற்ற முடியாததினால் ஒரு ஏமாற்றத்தோடு கடவுள் படைத்த படைப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் படைக்கப்பட்ட படைப்பு இப்படி விடுதலை இல்லாமல் துன்புறுத்துதலோடு இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல என்பதையும் திருமறை நமக்கு சொல்லுகிறது. God is not going to leave the creation. Creation is going to be liberated. இந்த படைப்பை நிச்சயமாக ஆண்டவர் விடுவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆகவேதான் நாம் இன்று நாளிலே வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 36 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 26 வசனம் வரை வாசிக்கும் பொழுது விடுதலைக்காக கடவுள் படைப்பை புதுப்பிக்கின்றவர் என்ற ஒரு செய்தியை எசேக்கியேல் தீர்க்கன் சொல்லுகிறார். God renews the creation for redemption. 26 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆண்டவர் சுத்த நீரினால் உங்களை சுத்திகரித்து நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கின்றான். அதே 35 வசனத்தை வாசிக்கிற போது பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும் சொல்லும் கடவுள் 36 வசனத்திலே சொல்லுகிறார், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று வாக்குரைக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாழாய் கிடக்கின்ற இந்த பயிர் நிலத்தை, பாழாய் கிடக்கின்ற இந்த நிலங்களை எல்லாம் நான் பயிர் நிலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளையும் ஆண்டவர் புதுப்பிக்கின்றவராய் இருக்கின்றார். ஆக இந்த கடவுளின் படைப்பை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை. படைப்போடு நல்லுறவு வைத்துக் கொண்டு வாழ்வது நம்முடைய கடமை. படைப்பை நாம் வணங்குவது அல்ல, படைப்போடு நல்லுறவு வைத்து வாழ்வது அவசியம். ஆகவே இந்த படைப்பை நாம் பேணி காக்க வேண்டுமானால் கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், படைப்போடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் சந்திக்கும் அறைகூவல் என்னவென்றால், இந்த காலகட்டங்களிலே கடவுளுடைய அரசை இந்த உலகத்திலே எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்றால் கடவுள், மனிதன், இயற்கை அனைத்தும் இணைந்து வாழுகின்ற போதுதான் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்கப்படும். கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்படும். ஆகவே என அன்பானவர்களே,
இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறின் காலை ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியம், உங்களுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தை, அந்த உலகத்தோடு நீங்கள் படைக்கப்பட்ட படைப்புகளோடு நல்லுறவோடு நீங்கள் வாழுங்கள், நீங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எதிர்கால சந்ததிக்கும் அதை நீங்கள் வையுங்கள். ஆகவே முழு படைப்பும் விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு என்ன? ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை மீட்டெடுத்து ஆண்டவருக்கு மகிமையோடு முழு படைப்பும் மனுகுலமும் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு வழி செய்வதற்கு நம்மையும் அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். டி.என். சேஷன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். டி.என். சேஷன் அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு எலெக்ஷன் கமிஷனராக அவர்கள் பணியாற்றினார்கள். ஒரு சிறப்பான பொறுப்பில் இருந்தவர்கள். அவரும் அவருடைய துணைவியாரும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒரு மாங்காய் தோப்பு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த போது அங்கே அந்த மாங்காய் மரத்திலிருந்து 2 குருவி கூண்டுகள் அங்கே பார்த்தார்களாம். உடனே அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த காவல் போலீசாரிடம் சொன்னார்களாம், நிறுத்துங்கள், அங்க ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்து எனக்கு அந்த 2 கூண்டை எடுத்து கொடுங்க, நம்ம வீட்டில் அழகா வைக்கலான்னு சொன்னாங்களாம். உடனே அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த சிறு பையனை அழைத்து அந்த போலீஸ்காரன் சொன்னாராம், அந்த 2 கூண்டை, குருவி கூண்டை எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி. அந்த மாடு மேய்க்கின்ற அந்த சிறு பையன் முடியாது என்று சொல்லிவிட்டானா. உடனே அந்த போலீஸ்காரர் சொன்னார், இவர் யார் தெரியுமா? இந்தியாவிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். ஆகவே நீங்கள் அதை எடுத்து எப்படியாவது இந்த 2 குருவி கூண்டை எடுத்து கொடுத்துருன்னு சொன்னாராம். அந்த பையன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். கடைசியாக டி.என். சேஷன் அவர்கள் 10 ரூபாயை கொடுத்து அவனிடத்தில் கொடுத்து இந்த 2 அந்த குருவி கூண்டை எடுத்து எனக்கு கொடுத்துருன்னு சொன்னாராம். அவன் முடியாதுன்னு சொன்னானா. மறுபடியும் அவர் சொன்னார், நான் 50 ரூபாயை கொடுக்கிறேன், அந்த குருவி கூண்டை எடுத்து கொடுத்து விடும். அவன் சொன்னான், நான் முடியாது. ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் அவன் என்னதான் பதில் சொல்றான், ஏன், என்ன, எவ்வளவு வேணும் உனக்குன்னு கேட்டாராம். அப்பொழுது அவன் சொன்னானாம், இந்த கூண்டுகளில் குருவியின் முட்டைகளும் குஞ்சுகளும் இருக்கிறது. இந்த தாய் குருவி உணவை சேகரித்து மாலை நேரத்திலே திரும்பி வரும். ஆக இந்த கூண்டையும் குஞ்சியையும் காணாமல் அந்த தாய் பறவை இந்த கூண்டை அங்கு இல்லாமல் போகிற பட்சத்திலே கவலைப்படும். அந்த குருவி படுகின்ற கவலையை என்னால் தாங்க முடியாது, ஆகவே தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னானா. நடந்த சம்பவம். அப்பொழுதுதான் டி.என். சேஷன் அவர்கள், என்னுடைய பதவி, பட்டம், அந்தஸ்து எல்லாம் இந்த படிக்காத மாடு மேய்க்கின்றவன் அவனுடைய சிந்தையையும் வித்தியாசமானது என்று சொல்லி, அந்த மனிதநேயத்தோடு ஆண்டவரால் படைக்கப்பட்ட அது சிறு குருவியோ அல்லது பெரிய மிருகங்களோ படைப்போ பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இயற்கையை குறித்தும் ஆண்டவர் படைத்த படைப்புகளை குறித்த ஞானத்தை இந்த சிறுவனிடத்தில் பார்க்கிற போது ஆச்சரியமாக இருந்ததை உணர்ந்தாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கையை குறித்து சிந்திக்கிற நாம் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். மரம் இல்லாமல் நாமும் இருக்க முடியாது, நிலம் இல்லாமல் நாமும் வாழ முடியாது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைத்தையும் பாதுகாத்து அதற்கு தீமையை விளைவிக்கக்கூடியவர்களாய் இல்லாமல் ஆண்டவருடைய படைப்போடு நல்லுறவு வைத்து அதை பாதுகாத்து வளர்ப்பது நம்முடைய கடமையாகும். அதைதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். மரங்களை வெட்ட வேண்டாம், மரங்களை நாட்டுங்கள். அல்லது நீங்கள் பறவைகளை வேட்டையாடுகிற போதும்
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த இயற்கை குறித்த கரிசனையோடு வாழ நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிரும். எங்களுடைய உள்ளமே உம்முடைய வீடாய் மாறட்டும். எல்லா சூழ்நிலையிலும் எங்களை கரம் பிடித்து தாங்குகிற நீர், நாங்கள் எந்த விதத்திலும் திரும்பி விழாதபடி கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி படைக்கப்பட்ட படைப்போடு இணைக்கப்பட்டவர்களாய் வாழ, உம்முடைய பிரதிநிதிகளாய் செயல்பட நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். உள்ளம் தங்கோ இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நானல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நானல்ல நீரே இயேசு நாயகா. அன்பின் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டியும் புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே படைப்போடு நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாய், உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்பை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய வீடாய் எங்கள் உள்ளம் மாறட்டும் ஆண்டவரே. திரும்ப விடாதபடி எங்களை பாதுகாக்கிற ஆண்டவருடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை தாங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.